வணக்கம். வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி எடுத்துகிட்டு பீகார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் மாநில முதலமைச்சர்கள், பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பெருமளவில் ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் ஒரு புதுசாக ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. பிரதமரும் சரி, மத்திய அமைச்சர்களும் சரி, மாநில முதலமைச்சரும் சரி, மாநில அமைச்சர்களும் சரி, இவங்க யாராவது குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஒரு 30 நாளைக்கு மேலே சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பதவியை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய மசோதா சட்டத்தை கொண்டு வராங்க. இதுதான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ பிரதமர் இருக்கிறாரு, பிரதமர் மேலே ஒருத்தவங்க புகார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த புகாரை விசாரிக்க முடியுமா? ஜனாதிபதி தான் குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா புகார் தெரிவிக்க முடியும் பிரதமர் மேலே. அப்படி அவங்க தெரிவிப்பாங்களா? அவங்களெல்லாம் தேர்வு பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஆளுந்தரப்பு தான் தேர்வு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய மசோதா மாநில முதலமைச்சர்களை குறி வச்சு தான் பாஜக கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எல்லா முதலமைச்சர்களும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் மேலே எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை வச்சே அவங்கள 30 நாள் என்ன, ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு மேலே என்ன, ஒரு 10-15 வருஷம் கூட தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க பதவியை பறிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை பெருசாக மக்கள் மத்தியில் கவனம் செலுத்த முடியாமல் கொண்டு வரதுக்கு தான் இந்த புதிய மசோதாவை அமித்ஷா கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படின்னா 30 நாள் சிறையில் இருக்கார் அப்படின்னா ஒரு முதலமைச்சரை தூக்கி உள்ளே போடுறாங்க அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டில் போடுறாங்க அப்படின்னா விசாரித்தாங்களா, விசாரிச்சதுக்கு அப்புறமா அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் குற்றவாளின்னு 30 நாள் சிறையில் இருந்தால் 31வது நாள் கண்டிப்பாக அவருடைய முதலமைச்சர் பதவியை பறிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 136 சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சட்ட திருத்தத்தில் அரசியலமைப்பு சட்டம் 130 ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு இருந்தது. யாருக்குமே இதை முன்னாடி கொடுக்கவே இல்லை, இந்த சட்டப்பிரிவுகள்லாம் கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு சட்டத்தை, ஒரு புதிய மசோதாவை அமுல்படுத்துறங்கிறது தெரியாது. திடீர்னு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசும்போது டகார்னு எல்லாம் கிழிச்சு அமித்ஷா மூஞ்சிலே எரிஞ்சாங்க. அமித்ஷா கூட சண்டை போடுறதுக்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாதுகாப்பு கொடுத்து தான் அதுக்கப்புறமா இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சட்ட மசோதாவை முன்கூட்டியே நாடாளுமன்ற எம்பிகளுக்கு கொடுத்துருக்கணும். அது எதையுமே கொடுக்காம இவங்க பாட்டுக்கு செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்தியாவில் இந்த புதிய மசோதா, இந்த சிறப்பு சட்டம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாத்து மத்தியிலுமே எழுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரதமரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மேலே யாருமே புகார் தெரிவிக்க முடியாது. ஆனால் முதலமைச்சர் மேலே புகார் தெரிவிக்க முடியும். எதிர்க்கட்சி இருக்கிறாங்களா, அவங்களாம் இந்த இதில் ஊழல் பண்ணார், அதில் ஊழல் பண்ணாருன்னு சொன்னால் ஒரு மாநில முதலமைச்சர் கண்டிப்பாக தொடர்ந்து அவரால் சிறப்பாக ஒரு பணியாற்ற முடியாது. எங்கேயாவது சிக்கிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். தேவையில்லாமல் பாஜகவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கூட அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாஜக 2014 பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இப்படின்னு மத்திய அரசோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிட்டு இவங்க எதிர்க்கட்சிகளை எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டெல்லியில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார். அவர் மேலே மதுபான ஊழல் வழக்கு வந்துச்சு, கைது செய்யப்பட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் மணிஷ் சிரோடியா அவருமே கைது செய்தாங்க, தீகார் சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அவருமே கைது செய்யப்பட்டார். அவரெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தே பார்த்திங்கன்னா அவர் தேர்தலை சந்தித்தார். திரும்பவும் பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுமே சிறையில் அடைக்கப்பட்டார். அமலாக்கத்துறை அவர் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அவர் குற்றவாளியா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவங்க அடைச்சாங்க. குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டியது அமலாக்கத்துறை எப்போ நிரூபிக்குதோ அது வரைக்குமே அவர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து போச்சு. அமலாக்கத்துறை இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு மாநில முதலமைச்சர் மேலே இப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஹேமந்த் பிஸ்வா சர்மா அப்படிங்கிற காங்கிரஸில் இருந்தபோது பார்த்திங்கன்னா அவரை அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவில் ஒரு டார்ச்சரை பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அமலாக்கத்துறை குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிஸ்வா சர்மா சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், நம்மளை குற்றவாளி ஆக்கி தீகார் சிறையில் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு நம்ம ஏன் காங்கிரஸில் தொடர்ந்து பயணம் பண்ணோம், அப்படியே ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பாஜக ஜம்ப் பண்ணிட்டார். உடனே அவருக்கு என்ன செஞ்சாங்க, அசாம் மாநில முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ அவரை அமலாக்கத்துறை குற்றவாளின்னு சொல்லிச்சு. குற்றவாளின்னு சொல்லி அவர் மேலே அமலாக்கத்துறை கைது பண்ணுற அளவுக்கு போய் அவங்கள கொண்டு போன சமயத்தில் திடீர்னு அவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாஜகவுக்கு மாறின பிறகு அவர் எப்படி நிரபராதியானார்
அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. அமலாக்கத்துறையை வச்சு தான் இவங்க எல்லாருமே வந்து மிக முக்கியமாக பண்ணுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் சுவேந்து அதிகாரி. இவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. இந்த வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் மேலே வழக்கு இருந்தது. அதே சமயத்தில் அவர் பாஜக கட்சிக்கு மாறினார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர்லேருந்து எல்லா வழக்குகளுமே வாபஸ் ஆகுது. திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் திரிணாமுல் காங்கிரஸில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகிறார். அவர் வந்து பாஜக சைடு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க குற்றவாளி இருந்தாலும் அவங்க வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க. இந்த சட்டம் இப்போ இந்த புதிய மசோதா சட்டம் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்தாகவும் பிரச்சனையாகவும் இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து பாஜக கொண்டு போயிடுவாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் இவர் மேலே குற்ற வழக்கு இருக்குது அப்படின்னா டக்குன்னு அவர் பாஜக முதலமைச்சர் ஆகிடுவார். காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கிறது கூட பாஜக முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பொதுவாக வந்து பாஜக, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவங்களை எல்லாமே வச்சு தான் இந்த மாதிரி வேலைகளை காட்டுறாங்க. இது வேணாம், இந்த சட்டமே வேணாம், எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அவருக்கு வந்து எதிர்கட்சி வந்து ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து வந்து நீதிமன்றங்களை புகார்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியல. உச்சநீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையை வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லுங்கள், எவ்வளோ காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து சிறையில் வைக்க முடியும், அவர் குற்றத்தை நிறுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல, ஜாமீன் மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குது. இது எதிர்கட்சினாலையும் ஒன்றும் பண்ணவே முடியல. இப்போ அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா திமுக சைட்லையுமே வந்து நிறையா வந்து சட்ட ரீதியான பாயிண்ட்கள் எடுத்து நீதிமன்றம் போனாலும் அமலாக்கத்துறை அதை அடித்து நொறுக்கிடுறாங்க. இப்படி வந்து அமலாக்கத்துறை வந்து ஒருத்தரை தொடர்ந்து ஜெயிலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி ஒரு உதாரணம். அவர் அப்புறமா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு எல்லைக்கு மேலே அவரை வந்து சிறையில் வச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அது வரைக்குமே அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுத்து ஜாமீனில் வந்து அவங்கள வெளியிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இந்த புதிய சட்டம் வருது இல்லை, இப்போ புதிய மசோதா சட்டத்தை அந்த கொண்டு வந்திருக்காங்களே 130 இது பண்ணி அந்த சட்டம் வந்துச்சுன்னா இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இந்த சட்டத்தை இப்போ கொண்டு வராங்களா, இது புது சட்டம் எப்போலேருந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து முன்மாதிரியாக ஒரு தேதியிட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல, அரசாணைகள்லாம் பிறப்பிப்பாங்களா, அதுபோல் இது பிறப்பித்தாங்க அப்படின்னா அமித்ஷாவே வந்து அவரே வந்து சிறைக்கு போகிற மாதிரி இருக்கும். அவருடைய பதவியவே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவர் குஜராத்தில் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தபோது போலி என்கவுண்டரில் வந்து கைது செய்யப்பட்டு 30 நாளைக்கு மேலே சிறையில் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு தேதியிட்டு ஒரு அரசாணையை வெளியிட முடியுமா, மத்திய அரசு விடுமா, இந்த சட்ட மசோதா கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் வந்து பாஜகவுக்கு ஆதரவு மாநிலங்கள் இருக்கார். அதே போல் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுமே ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரோட ஆதரவோட தான் பாஜக வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கு. அப்படி ஆட்சியில் உட்காந்துருக்கும்போது இவங்க 2 பேருமே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. நம்ம பாஜக ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாஜக விட்டு நம்ம விலகலாம், கூட்டணி நமக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க விலகுறாங்க அப்படின்னா இவங்களால வந்து வெளிப்படையாக விலகவே முடியாது. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தப்பு பாஜக மேலிடம் வந்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க மேலேலாம் அந்த சட்டம் பாயும், புதிய மசோதா சட்டம் பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாயும்போது கண்டிப்பாக வந்து இவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடியில் வந்து அவங்க வந்து முதலமைச்சர் பதவியை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை அப்படின்னா பாஜகவுக்கு அவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மோடி அப்படிங்கிற பேர் வச்சவங்கெல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் ராகுல் காந்தி வந்து அந்த மாதிரி பேசினார். அதனால் வந்து அவர் மேலே வழக்கு பதியப்பட்டது. அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து 2 ஆண்டு சிறை வச்சாங்க. ஆனால் இந்த புதிய மசோதா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டவங்க மேலே தான் இந்த நடவடிக்கை இருக்கும். ஆனால் இது 2 ஆண்டுகள் தான் விதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இப்போ பாஜக நினச்சிது அப்படின்னு விஷயங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலேருந்து அவர் தூக்கவே முடியும் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சட்டம் இருக்கிற வரைக்குமே தண்டனை வழங்க முடியாது. ஒருவர் மீது குற்றச்சாட்டு போட்டால் அந்த குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாது, அவரை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வர முடியாது. அந்த தண்டனை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளி இல்லை தானே அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு அவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய மசோதா சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து மாநில அரசோட அதிகாரத்தை பறிப்பாங்க. அப்புறமா சர்வ அதிகாரமாக பாஜக கையில் எடுத்துக்கும். அது சொல்கிறது தான் நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வியும் சரி, நிதியும் சரி, மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதை தான் வந்து மாநில அரசுகள் செயல்படுத்த முடியும். மாநில அரசுகள் சுயமாக அதுங்களோட சிந்தனைகள் எதுவுமே பயன்படுத்தவே முடியாது.
ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது, இந்த மசோதா ஒரு சட்டவிரோதமான ஒரு மசோதா, இந்த மசோதா வந்து சர்வாதிகாரமான ஒரு மசோதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்காத இல்லை பாஜகவை ஆதரிக்காத மாநில முதலமைச்சர்கள் மேலே வந்து நடவடிக்கையை வந்து ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி கையில் எடுத்து பீகாரில் இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பிரச்சாரத்துக்கு பெருமளவில் மக்கள் ஆதரவு வந்துச்சுன்னா பீகாரில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்று போய்டும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்க வந்து இதை மடைமாற்றணும், திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி இந்த பயணம் மேற்கொள்கிறார்ல, இந்த பயணத்தை வச்சு தான் இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குற்றச்சாட்டையுமே சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன இதுக்கு வந்து பாஜக ஆதரிக்காத மற்ற மாநில கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த புதிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த புதிய மசோதா எப்படி வந்து மக்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லலாம். எல்லாமே பிரதமர் மேலே புகார் கொடுத்தா பிரதமர் வந்து அவர் பதவி இழந்துருவார்ல அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து குடியரசுத் தலைவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பார்க்கலாம், அதெல்லாம் வந்து சாத்தியமே படாது, அவரெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் மேலே வந்து கண்டிப்பாக புகார் கொடுக்க முடியும். மத்திய அமைச்சரோ மாநில அமைச்சர்களோ அவங்க மேலே புகார் கொடுக்க முடியும். அவங்க மேலே இந்த சட்டத்தை புதிய சட்டத்தை பாய்ச்சி அவங்கள வந்து பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து அவருக்கு வந்து அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை கொடுத்து நீங்கள் பாஜகவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஆனால் பாஜகவுக்கு போகல. அவர் பாஜகவுக்கு போயிருந்தாருன்னா அவர் சிறைக்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி அவர் வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜி திமுகவோட இருக்கிறார் அப்படின்னா அவர் 1.5 வருஷம் சிறை தண்டனையில் அமலாக்கத்துறை அவருடைய குற்றங்களை நிரூபிக்கப்படாமல் உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் கூட ஏற்படும். அது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க இதில் இந்த துணை முதலமைச்சருக்கெல்லாம் நடந்தது, எல்லாமே நடந்தது. இப்போ நிறைய பேர்த்துக்கு சோரன் கூட நடந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த புதிய மசோதா சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கிடையாது. அதனால் வந்து அவங்க வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மசோதா வந்து புதிய மசோதா வந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க காரணம் வந்து ராகுல் காந்தி வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகிறார்ல, அது வந்து மடைமாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புதிய மசோதாவை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.